ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய அனுபவத்தை தரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த பெங்களூர் பயணம் எங்களுக்கு ரொம்பவே சிறப்பா அமைஞ்சதுங்க. பெங்களூருக்கு நாங்க போனது இதுதான் முதல் முறை. கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலான இந்த பயணத்தை நான் எப்படி செலவழிச்சேன்னா, திருக்குறளோட தாங்க என்னோட நேரம் போச்சு. அதாவது திருக்குறள் சார்ந்த புத்தகங்கள் படிக்கிறது, அதை பத்தின குறிப்பு எடுக்கிறது, திருக்குறள் வீடியோ எடுக்கிறதுக்கு ரிகர்சல் பாக்குறது, திருக்குறள் வீடியோ எடுக்கிறது, பாப்பா கூட நேரம் செலவழிக்கிறது, அப்புறம் திருக்குறள் வகுப்பு ஆன்லைன்ல எடுக்கிறது, இந்த மாதிரி தாங்க என்னுடைய நேரம் செலவாச்சு. எப்படி அந்த 10 மணி நேரம் போச்சுன்னே தெரியலங்க. அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ரீச் ஆயிட்டு அடுத்த நாள் காலையில மாநாட்டுக்கு நுழையும் போது அதனுடைய என்ட்ரன்ஸ்லயே பல தமிழ் ஆளுமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சதுங்க. அவங்க என்னை பார்த்ததுமே என்ன கேட்டாங்கன்னா, நீங்க தானே கீரை ஆஞ்சிக்கிட்டே திருக்குறள் சொல்றவங்க, சமைச்சுக்கிட்டே பூ கட்டிக்கிட்டே திருக்குறள் சொல்வீங்கல்ல அப்படின்னு நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சு கேட்டாங்க. அது நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க திருவள்ளுவர் சிலை கிட்ட போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஐயா நம்மள பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு பைக்குள்ள இருந்து என்னமோ எடுத்தாங்க. என்னதுன்னு பார்த்தா ஒரு சால்வையை எடுத்து அவங்களுடைய மனைவியை வச்சு போத்துனாங்க. அது எனக்கு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்ததுங்க. அடுத்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னன்னா, எங்களுடைய திருக்குறள் குருவான ஐயா ஆகாசமூர்த்தி அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அவரோட நேரம் கிடைக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே பெரிய விஷயங்க. இந்த மாநாட்டுல அவரோட இருந்து பங்கேற்றது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. இந்த மாநாட்டை பெங்களூர் திருவள்ளுவர் சங்கம், தாய்மொழி கூட்டமைப்பு கர்நாடகம் இந்த அமைப்புடைய தலைவரான எஸ்.டி. குமார் ஐயா அவர்கள் இந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தினாங்க. வெளிநாட்டிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் வந்த அனைவருக்குமே தங்குற வசதியும் உணவையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாநாட்டை சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இந்த மாநாட்டுக்கு வந்த சிறப்பு விருந்தினர்களை மேல தாளத்துடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சி தொடங்குச்சுங்க. இந்த மாநாட்டை யாரு தொடங்கி வச்சாங்கன்னா, சந்திராயனுடைய திட்ட இயக்குனர், நிலவுல நீர் இருக்குன்னு கண்டுபிடிச்ச அறிவியல் விஞ்ஞானியான ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் இந்த மாநாட்டை தொடங்கி வச்சாங்க. முதல் முறையா வந்தது இல்ல. என்ன இங்க படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் என்ன அப்பப்ப இங்க வரவழைச்சிருக்கிறாங்க. அதனால பல முறை நான் வந்திருக்கிறேன். அவங்களுக்கு தெரியவான்னு தெரியாது. அவர்கள் ஒருவனாக வந்திருக்கிறேன். அதனால நான் உங்களில் ஒருவன். அவர் என்ன பேசினாருன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்கள் கிட்ட திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பா ஜென்சி கிட்ஸ் கிட்ட திருக்குறளோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும், திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கணும், இந்த மாதிரி சிறப்பா உரையாற்றினாருங்க. அது மட்டும் இல்லாம திருக்குறள்ல புலமை மிக்க பல தமிழ் ஆளுமைகள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா வந்து உரையாற்றினாங்க. அப்புறம் நம்ம மகாகவி பாரதியோட பேத்தியான உமா பாரதி அம்மா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பு உரையாற்றினாங்க. இந்த 7வது உலக திருக்குறள் மாநாடுல திருக்குறள் உணர்த்தும் உலக அமைதியும் மாந்தநேய மாண்புகளும் என்ற புத்தகத்தை ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வெளியிட எஸ்.டி. குமார் ஐயா பெற்றுக்கிட்டாங்க. அப்புறம் கன்னட திருக்குறள் மழலியர் நூலை நாராயண கவுடா ஐயா அவர்கள் வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம திருக்குறள் வளர்ச்சி என்ற நூலை வலைத்தமிழ் பார்த்தசாரதி ஐயா அவர்கள் வெளியிட ஹாங்காங் மெய் சித்ரா அம்மா பெற்றுக்கிட்டாங்க. கன்னட மொழியில பசுமலை அரசு அவர்களின் புதல்வரான முரளி அவர்கள், கொங்கினி மொழியில ஸ்வேதாபாய் அவர்கள், கொரகா மொழியில பங்களபாபு அவர்கள் மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டாங்க. அப்புறம் திருக்குறள் அமைப்புகள் என்ற நூலை வாய்ஸ் ஆஃப் வள்ளுவத்தின் நிறுவனரான சின்னசாமி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வெளியிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில சேரர், சோழர், பாண்டியர் என்ற 3 அரங்கத்துல திருக்குறள் சார்ந்த ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிச்சாங்க. பல்வேறு மொழிகள்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் நூல்கள் குறள் அங்காடியிலிருந்து காட்சிப்படுத்தி வச்சிருந்தாங்க. பல கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சுங்க. அப்புறம் திருக்குறள் சார்ந்த அமைப்புகளுக்குமே சிறப்பு செஞ்சாங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சதுங்க. எங்களுடைய பெங்களூர் பயணமும் இனிமையா அமைஞ்சது. இந்த நிகழ்ச்சியில நாங்க கலந்துகிட்டதுனால திருக்குறள் பரப்புற பல பேருடைய அறிமுகம் கிடைச்சதுங்க. பல விதமான அனுபவமும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இந்த திருக்குறள் பணியை நாங்க மேற்கொண்டு செய்யறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே உத்வேகத்தை அளிக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி இருந்ததுங்க.